பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்த்து அதிலிருந்து நம்ம சில தீர்மானங்களை எடுத்து வருகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்மானத்தை காட்டி கொடுக்கிறார். எல்லாரும் எடுத்து பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தில் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம திருமணங்களில் நம்ம கேட்டிருக்கிறோம். முப்பரி நூல் சீக்கிரம் வராது, 2 பேருடைய பிரயாசம் அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் ஜெப வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஜெப வாழ்க்கையில் 2 பேராக கூடி ஜெபிக்கும் பொழுது, 2 பேரோ 3 பேரோ ஒரு குழுவாக நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அதோட பிரயாசமும் அதோட பலனும் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அந்த ஜெபத்தில் ஒரு பலனை நம்ம பார்க்கலாம். கூடி ஜெபிக்கும் பொழுது ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு அனாயிண்டிங்கே வித்தியாசமாக இருக்கும். அது நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அநேக நேரத்தில் பல போராட்டங்கள், தடைகள், சோர்வுகள் வரும்பொழுது நம்ம அநேக ஜெபத்தை விட்டு விடுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருக்கும் பொழுது, நம்ம குழுவாய் ஜெபிக்கும் பொழுது, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களே நமக்கு கால் பண்ணும்போது நம்மளால ஜெபிக்காம இருக்க முடியாது இல்லையா? அதே போலதான் அவங்களும் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது நாமும் அவங்களோட இணைந்து ஜெபிக்கும் பொழுது அவங்களோட சோர்வில் அவங்களுக்கு ஒரு பலனா இருக்கும், நமக்கும் அது ஒரு பலனா இருக்கும். நிச்சயமாகவே இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம் குழுவாக சேர்ந்து 2 பேராக சேர்ந்து, ஒருவேளை நீங்க கணவன் மனைவியாக இருக்கலாம், நீங்க இணைந்து ஜெபிக்கலாம், அல்லது நீங்கள் அண்ணன் தங்கச்சி அல்லது பிள்ளைகள் பெற்றோரோடு இணைந்து ஜெபிக்கலாம், அல்லது நண்பர்களாக ஜெபிக்கலாம், சகோதரிகளாக ஜெபிக்கலாம், வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறவர்களாக ஜெபிக்கலாம், நண்பர்களாக ஜெபிக்கலாம். இப்படி பல்வேறு முறையில் நீங்க இந்த கூட்டு ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கலாம். நிச்சயமாகவே அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீஷர்களோடு இணைந்து ஜெபித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்ததுனால பேதுருக்கு ஒரு விடுதலை கிடைத்தது நம்ம பார்க்கிறோம். இன்னும் பல்வேறு ஆசீர்வாதங்கள் இந்த கூட்டு ஜெபத்தினால இருக்கிறது. அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் கூடி ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு அசைவுமே இல்லை, எல்லாமே அப்படியே இருக்கிறது, ஒரு மாற்றமே இல்லை என்று நினைக்கிறீங்களா? கூடி ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு அசைவை ஆண்டவர் கட்டளையிடுவார். மத்தேயுல நம்ம பார்க்கிறோம், உங்களில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் கூடியிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே கூடி நம்ம ஜெபிக்கும் பொழுது 2 பேரோ 3 பேரோ ஒருமனப்பட்டு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியங்களுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய நண்பர்களோடு தன்னுடைய சிநேகிதர்களோடு அவர் ஜெபிக்கும் பொழுது மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் நீங்க கூடி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் மத்தியில இறங்கி வந்து தீர்க்க தரிசன வரங்களை உங்களுக்கு கொடுப்பார், பல்வேறு வெளிப்பாடுகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்ல கொர்நேலியுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தன்னுடைய சிநேகிதரோடு உறவின் முறையாரோடு அவர் கூடி ஜெபிக்கும் பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதனால அநேக பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அபிஷேகம் மாத்திரம் பெறல, அவங்க ஞானஸ்தானமும் பெற அவங்க முற்பட்டாங்க நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாகவே அங்க ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலையை அவங்க அடைகிறாங்க. நிச்சயமாக நம்மளும் நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது பல்வேறு நிலைகள்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தனிப்பட்ட காரியங்களா இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களா இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை அவர் கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கே நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்களோட அப்பா அம்மா கூடவோ அல்லது உங்களுடைய ஸ்பௌஸ் கூடவோ, உங்களுடைய மனைவி கணவர் யாரோட கூடவாகவோ, உங்களுடைய சகோதரன் கூடவாகவோ, உங்களுடைய சகோதரி கூடயோ நீங்க உங்களுடைய நண்பர்களோடு ஜெபிக்க நீங்க தீர்மானிங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை நீங்க செட் பண்ணுங்க. 2 பேரோ, ஒருவேளை நீங்க தூரமா இருக்கலாம், ஆனா நீங்க ஃபோன் கால் மூலமாக ஜெபிக்கலாமே. ஒரு 15 நிமிடம் நீங்க ஜெபிக்கலாமே. ஒரு லஞ்ச் டைம்ல, ஒரு பிரேக் டைம்ல நீங்க ஒரு 15 மினிட்ஸ் ஜெபிக்க தீர்மானிங்க. சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அதோடைய பலன் அதிகமா இருக்கும். இந்த தீர்மானத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் நாங்கள் கூடி ஜெபிக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரோடு இணைந்து ஜெபிக்கணும் என்பதை நீங்களே எங்களுக்கு வழி நடத்துங்கப்பா. நீங்களே எங்களுக்கு காட்டி கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே எங்களோடு ஜெபிக்கிறவங்க எங்கூட ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்களா ஆண்டவரே, நீரே அவர்களோடு இணைந்து ஆண்டவரே ஆவியானவர் நீர் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அந்த ஜெப வரத்தை தாங்கப்பா ஆண்டவரே. சீக்கிரத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னரை நீங்க கொடுக்கும்படியா
இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவி எங்களுக்கு தாங்க. ஜெப ஆவினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடம் அசையத்தக்கதாக ஒரு வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே, எங்களை அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வருங்காலங்களை குறித்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. தீர்க்க தரிசன வரத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற இந்த தீர்மானத்தை ஆண்டவரே வருகை வரைக்கும், ஆண்டவரே முடிவு பரியந்தம் வரைக்கும் நாங்கள் இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.